ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நீங்கள் ஒரு புது கார் வாங்குறீங்க அப்படின்னா, புது கார் வாங்குறதுல பெரிய சேலஞ்சஸ் எதுவுமே கிடையாதுங்க. வெரி சிம்பிள் தான். ஆனால் நீங்கள் ஒரு யூஸ் கார் வாங்குறீங்க அல்லது நீங்கள் புது கார் வாங்கும்போது உங்களுடைய காரை ப்ராப்பராக சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் காருக்கான ப்ராப்பர் வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதில் பல சேலஞ்சஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் மார்க்கெட் பிளேஸில் போட்டு உங்கள் வெஹிக்கிளுக்கு நீங்கள் ஆட் போட்டு யாரோ வருவாங்க, இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, வெஹிக்கிளை பார்த்துட்டு டயர் பட்டன் சரியில்லை அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் இதாக இருக்குது, வண்டி பெயிண்ட் கொஞ்சம் ஃபேடாக இருக்குது, ரீபெயிண்ட் ஆகியிருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய வெஹிக்கிளுக்கான வேல்யூவை ரெடியூஸ் பண்ணுறது தான் அவங்க பார்ப்பாங்க. சரியா? இது தவிர இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வெஹிக்கிளை வாங்குறவங்க அவங்க வாங்கிட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களா, ப்ராப்பராக பண்ணதுக்கப்புறம் ஓட்டுறாங்களா? ஏன்னா அப்படி பண்ணாமல் ஓட்டி வேறு ஏதாவது அசம்பாவிதம் ஆகிடுச்சுன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு தான் வரும். ஸோ இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது யூஸ்ட் கார் பையிங் அண்ட் செல்லிங் பொறுத்தவரை. ஸோ இதுவும் நம்ம கூட இருக்குது. இது நம்ம டீமோடைய ஒரு வெஹிக்கிள் தான் ஆல்டோ. இது சரியாக சொல்லப்போனால் நம்ம தினேஷோட வெஹிக்கிள் தான். இந்த வெஹிக்கிளுக்கு மார்க்கெட்டில் ஆக்சுவலி ஒரு வேல்யூ எங்களுக்கு வந்து கிடச்சிருங்க. ஆனால் இதை விட பெட்டர் வேல்யூ ஸ்பின்னியில் கொடுக்குறாங்களா, ஸ்பின்னியில் எந்த அளவுக்கு ஒரு கார் வந்துச்சுன்னா இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு ப்ராப்பரான வேல்யூ கொடுக்குறாங்க அண்ட் எந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக கவர் பண்ணுறாங்க, அவங்க வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் அந்த விஷயத்தை ப்ராப்பராக கவனிக்கிறாங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போய் பார்த்துடலாம். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம வந்து ஒரு மாலில் இருக்கோம். எதுக்குடா மாலுக்கு வந்த அப்படின்னு கேட்பீங்க. கரெக்ட், இங்கே தான் வந்து ஃபன் மாலில், கோயம்புத்தூரில் ஃபன் மாலில் தான் செகண்ட் ஃப்ளோரில் ஸ்பின்னியோடைய ஆஃபீஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலி ஹப்புக்கு வந்தது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டியை எவாலுவேஷன் பண்ணுறதுக்காக. ஓகே, பட் இன்கேஸ் நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஸ்கெடியூல் ஒதுக்கி இவ்வளோ தூரம் வர முடியல அப்படின்னா, நீங்கள் இருக்கிற இடத்துக்கே ஸ்பின்னியோடைய எவாலுவேட்டரை வந்து நீங்கள் வர வைக்கலாம். அதுக்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கு ஸ்பின்னியோடைய ஆப்பும் இருக்குது. ஸ்பின்னியோட வெப்சைட்டில் கூட நீங்கள் அதை பண்ணிக்கலாம். வெஹிக்கிளை பற்றி ஒரு குத்துமதிப்பான ஒரு வேல்யூ நீங்கள் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்பின்னியோடைய ஆப்லேயோ வெப்சைட்லேயோ போய் நீங்கள் வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் லாகின் பண்ணிங்கன்னா அதில் கூட நீங்கள் இன்டெரக்டாகவே வெஹிக்கிளுடைய வேல்யூ, ஒரு தோராயமான வேல்யூவை உங்களால் பார்த்துக்க முடியும். ரைட், ஆனால் நான் வந்து வண்டியை எவாலுவேட் பண்ண வந்திருக்கேன். ஸோ வாங்க ஸ்பின்னியோடைய ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஹாய் சார், வாங்க. எப்படி இருக்கீங்க? உட்காரு சார். காஃபி, டீ? காஃபி அக்கா ஒரு காஃபி. சரி, ஆல்டோ எவாலுவேட் பண்ணுவோம். ஓகே சார். ஓகே, ஆல்டோ வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் நோட் பண்ணிக்கிறீங்களா? ஷோர் ஷோர் சார். நம்ம நேம் சார்? விப்ரஜேஷ். ஓகே. மாடல் 2014 மாடல். எல்எக்ஸா 3 o'clock ஸ்கெடியூல் பண்ணிடுது, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே சார், இவர் இன்ஸ்பெக்ட் அவங்க பாலான நம்ம எவாலுவேட்டர் ரெடியாக தான் இருக்காரு. நம்ம வண்டி இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன டீட்டெயில்ஸுங்கிற ஃபர்தராக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். நம்ம கீழே தான் பேஸ்மெண்ட் 3ல தான் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம் வண்டி நம்ம பேஸ்மெண்ட் 3க்கு கொண்டு போயிட்டு வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். எவ்வளோ டைம் ஆகும் எவாலுவேட் பண்ணுறது? சார் மேக்ஸிமம் வித்தின் 1 hour to 1.5 hours நம்ம வண்டி வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ட் பண்ணிடுவோம். இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சென்ட்ரலைஸ் டீம் வந்து உங்களுக்கு ஃபர்தராக கால் பேக்ஸ் பண்ணுவோம். அதாவது சேது ப்ரோ வந்து நம்மளை ரிசீவ் பண்ணார், நல்லபடியாக ரிசீவ் பண்ணி ரெஃப்ரெஷ்மெண்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஸ்டாக் யார்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே பேஸ்மெண்ட் 3ல பார்க்கிங்கில் வச்சுருக்காங்க. அங்கேயே தான் வெஹிக்கிள் எவாலுவேஷனும் இன்ஸ்பெக்டும் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ எவாலுவேட்டர் வந்து நம்மளை இன்ட்ரோ பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இனிவே இருந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்தளவுக்கு வேல்யூ கிடைக்குதுங்கிறத பார்க்கலாம். Escape this place. Stop time, rewind, bring me back to you. How would it be? ஸோ இப்போ வந்ததும் நம்ம வண்டி இன்ஸ்பெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இவர் தான் எவால்வேட்ரு பாலா. ஸோ வண்டி இவர் தான் உங்களுக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணுவார். ஓகே பாலா, இவங்க கஸ்டமர்ஸ் ஆல்டோ கொண்டு வந்திருக்காங்க. வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ட் பண்ணோம். என்னென்னு பார்த்து எவ்வளோ டைம் என்ன இதுன்னு டீல்ஸ் சொல்லுங்கள். ஓகே, நம்மளோட இன்ஸ்பெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour இருக்கும் சார். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 செக் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. இது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். நான் வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து கண்டிப்பாக கீழே பார்க்கலாம் சார். நம்ம B3ல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹப் இருக்குங்க சார். அங்கே வந்தீங்கன்னா அங்கே தான் நம்ம எவலேஷன் பார்க்க போகிறாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம் சார். எவ்வளோ டைம் ஆகுது சொன்னீங்க சார்? கண்டிப்பாக ஒரு 1 hour ஆயிரும். 1 hour ஆகும். ஆமாங்க. சரி, வண்டி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க சார். 2014 ஆல்டோ எல்எக்ஸ்ஐ. ஓகேங்க சார், பார்த்துலாம் சார். சரி, Stay right here forever. 'Cause when we were not together.
ஸோ அவ்வளோதாங்க சார், நம்மளோட எவல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க சார். ஸோ நம்ம வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 200 செக் பாயிண்ட்ஸ்மே செக் பண்ணியாச்சுங்க. ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் வந்து நம்ம டீமுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவோங்க சார். ஓகே, ப்ரைசிங்? ஸோ ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் வெரிஃபை பண்ணி உங்களுக்கு ப்ரைசிங் வந்து ஒரு கப்பல் ஆஃப் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு அவுட் பண்ணிடுவாங்க சார். சரி, ஸோ உங்களுக்கு அந்த ப்ரைசிங் வந்து ஃபர்தராக சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா நம்மளோட டாக்குமெண்டேஷன் டீம் இருக்கிறாங்க, அவங்க வந்து உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க சார். ஓகேங்க சார், தேங்க்யூ தேங்க்யூ. ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெஹிக்கிளுக்கான இன்ஸ்பெக்ஷன் அவங்க பண்ணிட்டாங்க. இதுக்கான வேல்யூ, ப்ராப்பரான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour அந்த ரேஞ்ச் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மீன்வைல் இங்கே நீங்கள் அவங்க கிட்ட என்னென்ன வெஹிக்கிள்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். அதாவது நார்மலாக இப்போ டீலர் கிட்ட போனீங்க அல்லது யூஸ்ட் கார் மார்க்கெட்டில் தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ்லாம் பெரிய சாய்ஸ் எல்லாம் இருக்காது. ஆனால் இவங்க ஃபுல்லாகவே இந்த பேஸ்மெண்ட் 3ல ஸ்பின்னிக்காக மட்டும் டெடிகேட் பண்ணி இத்தனை வெஹிக்கிள்ஸ் வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. அதில் கேட்டகரி வைஸ், கலர் வைஸ் என்னென்ன வெஹிக்கிள்ஸ் இருக்குங்கிறத நீங்களே தாராளமாக பார்க்கலாம். அதாவது பட்ஜெட் கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டோ, ரெடிகோ அந்த மாதிரி கார்ஸ்லாம் இருக்குது, குவிட்டும் கிடைக்குது. அண்ட் ப்ரீமியம் மேட்ச் பேக்ஸ், இந்த மாதிரி எலிட் i20, அல்ட்ராஸ் அந்த மாதிரி நிறைய கார்ஸ் வச்சிருக்காங்க. மேலும் எஸ்யூவிஸ் அப்படின்னு போனாலுமே இவங்க வந்து Volkswagen, Taygun, டாடா நெக்ஸான், எனி பிராண்ட் கார்ஸ், உங்களுக்கு எல்லா பிராண்ட் கார்ஸும் ஒரே இடத்துல கிடைக்குது. எல்லாமே ப்ராப்பர்லி இன்ஸ்பெக்டட் கார்ஸ். அதாவது 200க்கும் மேற்பட்ட செக் பாயிண்ட்ஸ்ல இன்ஸ்பெக்ட் பண்ணி தான் குவாலிட்டியான கார்ஸ் மட்டும் தான் இவங்க சேல் பண்றாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்குங்க. ஓகே, இப்போ ஸ்பின்னியில் நீங்கள் வெஹிக்கிள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், 200க்கும் மேற்பட்ட செக் பாயிண்ட்ஸில் செக் பண்ணி தான் குவாலிட்டி அஷ்யூர்டான கார்ஸ் இவங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்டே நீங்கள் வெஹிக்கிள் வாங்குறீங்கன்னா சாலிடாக என்ஜின் அண்ட் கியர் பாக்ஸுக்கு 1 year வரைக்கும் வாரண்டி இவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதுலேயும் ஒரு அஷூரன்ஸ் அண்ட் ஷூரிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்குது. மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவங்க கிட்ட இந்த வெஹிக்கிள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த வெஹிக்கிள் மட்டும்தான் உங்களுக்கு செட்டில்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது கிடையாதுங்க. இன்கேஸ் வெஹிக்கிள் உங்களுக்கு 5 நாளுக்குள்ள பிடிக்காம போயிருச்சு, 5 days டைமுக்குள்ள 300 கிலோமீட்டருக்குள்ள உங்களுக்கு வெஹிக்கிள் அந்த அளவுக்கு உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா தாராளமாக வெஹிக்கிள் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ரீஃபண்ட் தானாகவே அவங்களே வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு குவாலிட்டி அஷூரன்ஸும் அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், கொட்டேஷன் வந்துருச்சு. ஸ்பின்னி கிட்டே இருந்து கொட்டேஷன் வரது வந்து பார்த்தீங்கன்னா மெயிலில் வரும் அல்லது வாட்ஸ்அப்லேயே அனுப்புவாங்க. மேலும் கால் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ நோ வரிஸ் அட் ஆல். இது போக ஸ்பின்னி ஆப்பில் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க, ரைஸ் பண்ணியிருக்கீங்க எவாலுவேஷனுக்காக அப்படின்னா அதுலேயும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் உங்களுக்கு. நோ வரிஸ் அட் ஆல். இப்போ நான் பார்த்த வரைக்கும் கோட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நான் மார்க்கெட்டில் வாங்கின கொட்டேஷன் விட இவங்க அனுப்பிச்சிருக்கிற கோட் வந்து பெட்டராகவே இருக்குது. இப்போது இன்கேஸ் எனக்கு இந்த ப்ரைஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது, நான் சேல் பண்ணணும் அப்படின்னு ஃபைனல் பண்ணிட்டேன் அப்படின்னா வெஹிக்கிள் நீங்கள் கொடுத்துட்டு கீஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 2 hours உங்களுக்கு வந்து மணி கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஒரு 2000 rupees மட்டும் இவங்க ஹோல்ட் பண்ணிக்குவாங்க. அந்த 2000 ரூபாய் மட்டும் ஏன் பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுடைய வெஹிக்கிளை திரும்ப ரீசேல் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும்போது அந்த புது ஓனர் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் சென்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த 2000 rupees உங்களுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ காசு வர்றதை பற்றியோ வெஹிக்கிள் சேல் பண்ணுறதை பற்றியோ எந்த ஒரு ஹேஸ்லும் இருக்க போகிறதில்ல ஸ்பின்னியை பொறுத்தவரை. அதே சமயம் நீங்கள் யூஸ்ட் கார் வாங்குறீங்க அப்படின்னாலுமே அதுலேயும் எந்த ஒரு ஹேஸ்லும் இருக்க போகிறதில்ல. ஓவரால் ஹேசில் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸ்பின்னியோடைய மெயின் மோட்டிவாக இருக்குது. ஸோ உங்களுடைய காரை நீங்கள் எவாலுவேட் பண்ணணும், உங்கள் காருக்கான கோட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இங்கே ஹப்புக்கு வரணும் கூட அவசியம் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துலையே எவாலுவேட்டரை வர வைக்கலாம். ஸ்பின்னியோடைய அஃபிஷியல் எவாலுவேட்டர் வருவாங்க. அதாவது அவங்களுடைய ஆப், ஸ்பின்னியோடைய ஆப் அல்லது வெப்சைட்டில் போய் நீங்கள் தாராளமாக ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துலேயே உங்களுக்கு ஏற்ற ப்ராப்பர் டைமிங்க்கு அவங்க வந்து உங்கள் வெஹிக்கிளை எவாலுவேட் பண்ணிவிட்டு கொட்டேஷன் வந்து கொடுப்பாங்க. ரைட். ஸோ ஸ்பின்னியை பொறுத்தவரை வெஹிக்கிள் வாங்குறதுனாலும் சரி விற்கிறதுனாலும் சரி எல்லா வகையிலுமே ஹேசில் ஃப்ரீயான ஒரு பீஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்க போகுது. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிற தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.